ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா சத்து மாவு உளுந்தங்களி. ஸோ உளுந்தங்களியோட பெனிஃபிட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து கருப்பு உளுந்து சத்து மாவுக்காக நான் எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அரைச்சி மிஷினில் கொடுத்து அரைச்சி மாவு திரிச்சு வச்சுருக்கேன். இது வந்து நான் எடுத்திருக்கிறது வந்து 500 grams. ஸோ இதில் வந்து தேவையான அளவு சால்ட் போட்டு வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து கல்லுப்பு, பிகாஸ் ஆஃப் த கல்லுப்போட பெனிஃபிட்ஸ்னால. அது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம். ஸோ நான் இப்போ காமிக்க போகிறது சிம்பிள் ரெசிபி, லைக் ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி சிம்பிள் ரெசிபி. அதாவது சில பேத்துக்கு வந்து கொதிக்கிற தண்ணியில் மாவு போட்டு கிண்டுனா கட்டிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உளுந்தங்களி சாப்பிட மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க கஷ்டம்னால. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மாவில் உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி லூஸாக வந்து பிணைஞ்சிக்கணும். ஸோ அதனால என்னென்னா கட்டி நம்மளுக்கு படாது. நம்ம முதலே கை போட்டு கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் அடுத்து வந்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கிண்டி இறக்கிட்டோம்னா இது ஈஸி. அதுக்கு மேலே நம்மளுக்கு தேவையான கருப்பட்டி இருந்துச்சுன்னா கருப்பட்டி, இல்லை பாம் சுகர், அதாவது வெல்லம் இருந்ததுன்னா வெல்லம் போட்டு சாப்பிட்லாம். இது வந்து இருக்கிறதுலே சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் ரெசிபி. இதுலேயும் வந்து இன்னொரு ரெசிபி இருக்குது, பட் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது எப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தனியாக பாகு காய்ச்சி வச்சுக்கணும். கருப்பட்டி வெல்லம் போட்டு பாகு காய்ச்சி வச்சுட்டு கொதிக்கிற தண்ணியில் சால்ட் போட்டு கொதிக்க விட்டுட்டு, தண்ணியை கொதிக்க விட்டுட்டு அதில் வந்து இந்த உளுந்து மாவு, கருப்பு உளுந்து பவுடர் வந்து போட்டு நல்லா கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ கட்டி வராமல் இருக்கும். இப்போ நான் காமிக்க போகிறது சிம்பிள் ரெசிபி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நல்லா தண்ணியாக கரைச்ச சத்து மாவு, அதாவது உளுந்தங்களி மாவை வந்து அடுப்பில் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஸ்டார்டிங். அப்போ தான் வந்து அந்த அடிப்பிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். எக்ஸ்பர்ட் பேசுறாரு கேளு. ஸோ உளுந்தங்களியோட பெனிஃபிட்ஸ் என்னதுன்னா, நார்மலாகவே மென்ஸ் அண்ட் விமென்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து உளுந்தங்களி வந்து ஹிப் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பைனல் கார்ட் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அண்ட் லேடிஸ்க்கு வந்து பீரியட்ஸ் டைமில் ரொம்ப எஃபெக்டிவ். அவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த பெயின்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும், சப்சைட் பண்ணும். அண்ட் அவங்களுக்கு நல்ல கொஞ்சம் பிளட் ஃப்ளோலாம் வந்து ரெகுலரைஸ் பண்ணும். இப்போ வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். நல்லெண்ணெயுமே வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் ரீசனுக்காக, ஹெல்த் பெனிஃபிட் ரீசனுக்காக தான் நல்லெண்ணெயும் சேர்த்துருக்கோம். அண்ட் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அந்த நெளிதல் தன்மை வந்து கொடுக்கும். அது வந்து ரொம்ப அடிப்பிடிக்காது அப்படிங்கிறக்காக நல்லெண்ணெய் நம்ம சேர்த்துருக்கோம். நீங்கள் வேறு எண்ணெயும் சேர்க்கலாம், பட் வேறு எண்ணெய் சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டு வந்து அந்த அளவுக்கு வராது. அண்ட் நல்லெண்ணெய் வந்து நல்லதுனால இது சேர்த்துருக்கோம். முன்னாடிலாம் வந்து கேர்ள்ஸ் பீரியட்ஸ் டைமில் ஒரு ஃபுல், அதாவது பச்சை முட்டை குடிக்க வச்சு அது ஹோல் ஓடு நல்லெண்ணெய் குடிக்க வைப்பாங்க. அது எதுக்குன்னா, இந்த ஸ்பைனல் கார்டு அண்ட் யூட்ரஸ் பேக், அதாவது கர்ப்பப்பை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்காக அதெல்லாம் செய்ய வச்சாங்க. இப்போ நிறையா பேர் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. நீங்கள் அதனால நல்லெண்ணெய் இந்த மீன்ஸ் ஆஃப்ல சேர்த்துக்கலாம், களியோடு சேர்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமாட்டி என்னதுன்னா, இந்த இதில் வந்து சப்போஸ் இப்போ ஏஜான பொண்ணுங்கன்னா, கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த களியில் லாஸ்ட்டாக ஒரு முட்டை உடச்சி போட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் கிண்டி கொடுக்கலாம். நாட்டுக்கோழி முட்டை உடச்சி போட்டு அதுவுமே அவங்களுக்கு வந்து யூட்ரஸ் பேக் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பீரியட்ஸ் பெயின் அந்த இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கோம். அதில் வந்து அந்த கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆக ஆரம்பிக்குது. இப்படியே நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் இஞ்சி வரும். அதாவது கெட்டி தன்மையாக எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணிடணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கெட்டி தன்மையாக வர ஆரம்பிக்கும். அண்ட் நல்லா குக் ஆக ஆரம்பிக்கும். நான் இது சிம்பிள் ரெசிபினால இதில் வந்து கருப்பட்டி வெல்லம் சாறு இல்லை பாகு சேர்க்கலை. நான் வந்து இதை செஞ்சுட்டு
ஒரு பவுலில் சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சம் நல்லெண்ணெயும் அதோட கருப்பட்டி, உடைச்ச கருப்பட்டி, அதாவது தூள் மாதிரி பவுடர் மாதிரி நம்ம தூவி விட்டு சாப்பிட்டோம்னா அது நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் இப்போ காமிக்க போகிறேன். ஸோ இந்த ரெசிபி வந்து சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி அண்ட் வந்து சட்டுன்னு செய்கிற மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னதுன்னா இந்த மாதிரி கொதிச்சு முட்டை வரணும். இந்த இப்போ மேலே தெரியுது பார்த்தீங்களா, கிண்ட கிண்ட இஞ்சிட்டே இருக்குது. இந்த மாதிரி முட்டை வரும்போது தான் அந்த மாவு வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி தான் இந்த களி மாவுக்காக அதை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், உளுந்த. ஸோ இந்த மாதிரி முட்டை வந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் பார்க்கலாம் அது கெட்டி ஆகிக்கிட்டே இருக்கு. நம்ம எவ்வளோ லிக்விடாக வச்சுருந்தோம் இப்போ கெட்டி ஆகிட்டு நல்லா பபிள்ஸ் வருது. ஸோ நீங்கள் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அண்ட் இப்போ நல்லா இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம், அதாவது நல்லா பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா நீங்கள் குறைச்சி வச்சு, அதாவது லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து குக் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் கை விடாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அவ்வளவா கட்டி இல்லாமல் நல்லா ஒரு செமி லிக்விட் கன்சிஸ்டன்சி, அதாவது இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில், ஒரு பேட்டர், ஒரு மாவு கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா வேகவும் செஞ்சிருச்சு, நல்லா அந்த மாவெல்லாம் வெந்துருச்சு. நீங்கள் இதை நார்மல் உளுந்து, அதாவது வெள்ளை உளுந்தில் கூட ட்ரை பண்ணலாம். நான் ஏன் கருப்பு உளுந்து சூஸ் பண்ணேன்னா, வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து பெனிஃபிட்ஸ் வந்து ஜாஸ்தி. அதாவது அதோட ப்ரோட்டீன் பவரும் சரி, அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் சரி, அது ரொம்ப அதிகம் ஒயிட் உளுந்தை விட கருப்பு உளுந்து. ஃபைபர் கண்டென்ட்டும் சேர்ந்து வரும் நம்மளுக்கு. ஸோ அதனால நான் கருப்பு உளுந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நீங்கள் குறைச்சி வச்சு கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் அமர்த்திடலாம். ஸோ ஏன்னா இது நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அண்ட் கிட்ஸுக்குமே இது வீக்லி ஒன்ஸ் கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. கஞ்சியாகவும் யார் வேணாலும் குடிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு நல்லா வெந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கூடயும் அது கொதிச்சுட்டு தான் இருக்கும் கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ்க்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் போது இந்த மாதிரி லிக்விடாக தான் இருக்கும். கொஞ்சம் டைம் ஆனோடனே ஆறுனதுக்கப்புறம் அது பார்த்திங்கன்னா நல்ல கெட்டி கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ இது பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கருப்பட்டி ஆர் வெல்லம் நம்ம வந்து போட்டுக்கலாம். நான் வந்து கருப்பட்டியை ஆல்ரெடி நல்லா கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். நாங்கள் வாங்குறது வட்டு கருப்பட்டி, லைக் செமி ஹாஃப் இருக்கும்னா அந்த கருப்பட்டி வாங்கியிருக்கோம். யூஸ்வலாக அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த கருப்பட்டியை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். கருப்பட்டியுமே உங்களோட ஃப்ளேவர் தக்கன. நாங்கள் ஏன் இந்த மாதிரி கருப்பட்டி போடுறோம்னா, சில பேர் வந்து டயபிட்டிஸ் பேஷண்ட் அவங்களாம் சுகர் சாப்பிட மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது இந்த மாதிரி தேவையானவங்க மட்டும் கருப்பட்டி போட்டுக்கலாம், ஒரு வெல்லம் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் எண்ணெய் வந்து அதுக்கப்புறம் மேலே எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் விடுறது வந்து அதாவது அது காஞ்சி போய் ஒரு திக் பேஸ்ட் மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கும், அண்ட் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் வந்து நல்லது. ஸோ மேலே நல்லெண்ணெய் விட்டுருக்கோம். ஸோ இதை நீங்கள் ஆறினோன்னு கொஞ்சம் நேரம் சென்று அப்படியே சாப்பிடலாம். And it is ready to be served. Bye bye. See you in next video.